மார்ச் 1 பொதுக்காலம் 7ஆம் வாரம் சனிக்கிழமை. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 வசனங்கள் 13 முதல் 16 வரை. சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதைக் கண்டு கோபம் கண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கு உரியதே. இறையாட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதவர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. நேற்றைய நற்செய்தி இன்றைய நற்செய்தியில் நிறைவு பெறுகிறது. அதாவது குடும்ப வாழ்வு குழந்தை செல்வத்தில் நிறைவு பெறுகிறது. யாழினிது குழலினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். ஆம், இத்தகைய மழலை செல்வங்களை மையமாக வைத்து ஆண்டவர் பல்வேறு பிரச்சனைகளுக்கு விடை தருகிறார். மணவிலக்கு பற்றி கேட்ட பரிசேயர்களுக்கு இன்றைய வாசகம் ஒரு விடையாகவும் அமைகின்றது. குழந்தைகளை ஆண்டவர் பல இடங்களில் உயர்த்தி பேசுவதன் காரணம், குழந்தையிடம் பேராசையும் பெருமையும் இல்லை. அது அனைவரையும் விட நான் பெரியவன், சிறந்தவன், மதிக்கப்படக்கூடியவன் என்ற எண்ணம் கிடையாது. வன்மம், பழி எதையும் அது மனதில் வைத்து நேரம் பார்த்து தீர்த்து கட்டாது. அனைவருக்கும் தன் கபடற்ற சிரிப்பினை காணிக்கையாக்கும். தன்னை விட பெரியவன் இல்லை என்ற அகந்தை அதனிடம் கிடையாது. தான் என்ற ஆணவமும் அந்த குழந்தையிடம் இருக்கவில்லை. விட்டு கொடுத்து செல்லுதல், அப்படியே அடம்பிடித்தலும் சிறிது நேரத்தில் அனைத்தையும் மறந்து தன் இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும். சண்டையிட்டாலும் உடனடியாக சமாதானமாக சென்றுவிடும். ஆம், இக்குழந்தையின் பண்புகளை ஒரு கணவனும் மனைவியும் தனது இல்லறத்தில் கடைபிடித்தால் அவர்கள் இறை ஆட்சியில் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்களது திருமண வாழ்வே இறையாட்சியாக மாறிவிடும். இதைத்தான் இயேசு இறையாட்சி நமக்குள் இருக்கிறது என்றார் போலும். கடவுள் நாம் எந்நாளும் அவருடைய பிள்ளைகளாக நேர்மையானவர்களாக உண்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆம், அப்படி வாழுகின்ற போது கடவுள் நம்மோடு அருள் சாதனங்கள் வழியாக உடன்படிக்கை செய்து கொண்டதை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறார். அந்த மகிழ்ச்சியை நாம் நமது ஆண்டவருக்கு கொடுப்போம். அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதை கேட்டு இன்று ஜெபிப்போம். அதே போல அனைவரும் நன்றாக வாழ வேண்டும் என்ற எண்ணமும் நம் அனைவருக்கும் இருக்கட்டும். ஜெபங்களும் வாழ்த்துக்களும். ஆமேன்.